ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஃபத்தூஷ் சாலட் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். அரபிக் சீரீஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ப்ளாக் அண்ட் வீடியோஸில். இங்கே இந்த சாலடுக்கு வந்து பொடியாக வந்து நான் மல்லி, பார்ஸ்லே, புதினா தழை நறுக்கி வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து வெள்ளரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். 3 கலரில் கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கேன். ரெட்டு, எல்லோ, க்ரீனு. இங்கே லெட்டஸ் கீரை நறுக்கி வச்சுருக்கேன். நம்மளுக்கு மாதுளை விதை தேவைப்படும். அடுத்து சீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் தேவைப்படும். இந்த ஃபத்தூஷ் சாலட்க்கு மெயினாக வந்து இந்த பீட்டா தான். இந்த பீட்டா ப்ரெட்டு நான் ஃபுல் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பீட்டா ப்ரெட்டுலேருந்து சிப்ஸு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். இது பேசிக்காக வந்து இந்த பிஸ்கெட் மாதிரி இருக்கும். இந்த சாலடில் இந்த பிஸ்கெட் மாதிரி இருக்கிறத தூவி சாப்பிட்டாக்கா தான் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். கொண்டைக்கல்லையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்கூட்டியே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாலடுக்கு ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, புதினா, மல்லி, பார்ஸ்லே, பூண்டு, எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கினேன். அடுத்து வந்து எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது இங்கே கொண்டைக்கடலை நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். லெட்டஸ் கீரை சேர்த்துருக்கேன். இது வந்து ஐஸ்பர்க் லெட்டஸ். அடுத்து வந்து நம்ம பொடியை நறுக்கின வெள்ளரிக்காய், பொடியை நறுக்கின கேப்சிகம், பொடியை நறுக்கின மல்லி, புதினா, பார்ஸ்லி தழை சேர்த்துருக்கேன். எல்லாம் ஒரு முறை நல்லா கலந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் ஒரு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு பிளேட்டிங் பண்ணோம். பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது மேலே வந்து மாதுளை விதை தூணும். அதுக்கு மேலே பீட்டா சிப்ஸ் தூவி இது நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த சீசன், நவராத்திரி சீசனில் நம்ம நிறைய இந்த மாதிரி கொண்டைக்கடலை எல்லாம் சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃபத்தூஷ் சாலட் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.